வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன். உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்ஸில் நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போதும் சரி, உங்களுடைய ஓன் சைட்டில் லிஸ்ட் பண்ணாலும் சரி, ப்ராடக்டுடைய டைட்டில், ப்ராடக்டுடைய டிஸ்கிரிப்ஷன், அது ரிலேட்டடான குவாலிட்டியான ரியலிஸ்டிக்கான இமேஜஸ், இதெல்லாம் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ரிலையபிள், ரீசனபிள் ப்ரைஸிங்கை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டாக் அவைலபிலிட்டி சொல்லணும். அதுக்கப்புறம் ப்ராடக்டுடைய சில ஃபீச்சர்ஸை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுக்கறதுனால உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்லா சேல் ஆகும். எஸ்கேயூ நம்பர் சொல்லுவாங்க, ஸ்டாக் கீப்பிங் யூனிட். இது வந்து ட்ராக்கிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணுறது தான் இந்த எஸ்கேயூ நம்பர்ன்றது. இப்போ அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, அமேசான் ஸ்டாண்டர்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்எஸ்என், அதாவது ஃப்ளிப்கார்ட் சீரியல் நம்பர். இதெல்லாம் எதுக்குன்னா ட்ராக்கிங்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்டை ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இ-காமர்ஸில் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஐ ஹாவ் ப்ராடக்ட்ஸ், ஐ வாண்ட் டு செல் இட் இன் ஆன்லைன். ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் எக்ஸிக்யூஷனில் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டவுட்ஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.